மறைந்த கவிஞர் புவியரசு இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை கொடுக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் தற்போது அறிவித்திருக்கிறார். கவிஞர் புவியரசு மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான புவியரசு மறைந்த செய்தி அறிந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். சமூக பொறுப்பை வலியுறுத்திய வகையில கவிதைகளாலும் உலக இலக்கிய செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்து மொழிபெயர்ப்பாலும் தனி முத்திரை பதித்தவர் கவிஞர் புவியரசு. கையொப்பம் என்ற கவிதை தொகுப்புக்காக தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருது என்பது அவருக்கு வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் புரட்சிகரக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காக மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது இருமுறை விருதுகளை பெற்றவர் கவிஞர் புவியரசு அவர்கள். அவர்களுடைய மறைவுக்கு தமிழ் இலக்கிய உலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்பதை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தமிழ் இலக்கிய உலகைச் சேர்ந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலக்கிய துறையில புவியரசு அவர்களுடைய பங்களிப்பை போற்றும் வகையில அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில அவரது இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். மறைந்த கவிஞர் புவியரசு இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.